இருந்தாலும் ஓட்டு வந்தாய் 3 மாசத்துல நிறைய விஷயங்கள் படிச்சோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சந்தோஷம் ஏதுமா உண்மையிலே. இருக்கு இப்ப. நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க, நல்லா பேசக்கூடியதா இருக்கு. ஸோ ம்ஹும். ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா பெட்டர் ஃபீலிங். ஏன்னா சிங்களத்துல உண்மை தெரியாம இருந்து இந்த அளவு நம்ம படிச்சு நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் டே பை டேன்னு பாக்குற நேரத்துல வெரி ஹாப்பி. ஸோ வெரி கிரேட்ஃபுல் ஃபார் த இந்த கூட வாசிக்கிற படிச்சு நேரம் கொடுத்த விஷயங்கள் விளங்குது. மெத்தட்ஸ் எல்லாம் சந்தோஷம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதா ரொம்ப இருக்கு. மகிழ்ச்சி. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளோடையும் சேர்ந்து படிச்சது ஒரு டிஃப்ரெண்ட் சந்தோஷமா இருக்கு. நிறைய ஏஜ் கேட்டகரியில உள்ளவங்களோட சேர்ந்து படிச்சது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா இப்ப கொஞ்சம் பேசக்கூடியதா இருக்கு. என்ன விளங்கி கொள்ளக்கூடியதா இருக்கு. எழுதுறதுக்கு கொஞ்சம் நல்லா முடியுது. வாசிக்கக்கூடியதா இருக்குது. எழுதுறது பேசுறது லிஸ்னிங்கும் மேலுமானதாக இருக்குதானே. லிஸ்னிங் எல்லாமே நல்லா விளங்கி கொஞ்சம் கேக்குது. யாரும் இப்ப இதுக்கு போறோம், யாரும் உங்களோட சிங்கள ஒருத்தர் இல்லாட்டி யாராவது வந்து சிங்களத்துல பேசினா உங்களுக்கு ரிப்ளை பண்ணக்கூடியதா இருக்கேனா? ரிப்ளை பண்ண முடியும். ஓரளவுக்கு பண்ணிடும். அவங்க என்ன பேசுறாங்கன்னு விளங்கி கொள்ள முடியும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவங்ககிட்ட பேசவும் ஆட்டோமேட்டிக்காவே ரிப்ளை வந்துரும். எப்படியுமே இப்ப நம்ம எவ்வளவு தூரம் படிச்சிருக்கனால நிறைய ஒகேபுலரி, நிறைய சொற்கள் கிடைச்சது. நிறைய இந்த மாதிரி PDF அந்த மாதிரி ஒரு நல்லா படிச்சு கொடுத்தீங்க. எல்லா விஷயங்களும் நல்லா தெளிவா இருக்கு. ரெக்கார்டிங் இருக்கு. ஸோ எல்லாமே நல்லா விளங்கிருக்கு. ஸோ மேக்ஸிமம் அவுட் ஆஃப் மேக்ஸிமம் பார்த்தோம்னா நல்லாவே இருந்திருக்கு. இந்த கோர்ஸ் வந்து சொல்ற மாதிரிக்கு 100% கொடுக்கலாம். அந்த மாதிரி நல்லாவே இருந்தது. பர்சனலா எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த ஒரு சிங்களமே ஒண்ணுமே தெரியாம அதை பார்த்து பயந்துகிட்டு இருந்து இன்னைக்கு சிங்களம் வந்து ரொம்ப ஆசையாயிடுச்சு. நல்லா விளங்குது, எழுத முடியுது, வாசிக்க முடியுது. நான் ஃபர்ஸ்ட் மந்த்ல பார்த்ததை விட இப்ப நிறையவே முன்னேற்றம் இருக்கு. எல்லாருக்கிட்டையுமே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயே பேசும்போதோ இல்லாட்டி நான் ஏதாவது சொல்லி தரும் போது நீங்க அந்த புரிஞ்சு கொண்ட அளவு வந்து இப்ப வந்து நான் என்ன சரி பிள்ளை விட்டா கூட அத சொல்லி தர அளவுக்கு வந்து எனக்கு மிச்சமே சந்தோஷம் என்னடா அதுதான். கண்டிப்பா அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு கோலுமே. ஏன்னா நம்ம படிக்க வந்திருக்கோம். கண்டிப்பா 100% அதை நம்ம வந்து வெளியிடா காமிக்கணும்ன்றத உண்மையான விஷயம். ஆர்வம் வந்துச்சு. சிங்களம் படிக்க என்னது ஆர்வம் வந்து ஓரளவு படிச்சாச்சு. இதுக்கு பிறகு இந்த கோர்ஸ் முடிஞ்சிட்டு யாரும் சிங்களம் படிக்கிறதை ஸ்டாப் பண்ண வேணாம். முடியுமான அளவு ஏதாவது ஒரு பேப்பர் அடிக்கட்டும் இல்லாட்டி நியூஸ் அடிக்கட்டும். ஏதாவது இப்ப நியூஸ் பாக்குற நேரம் சிங்களத்திலே பாருங்க. அப்ப சில வார்த்தைகள் தெரியாமல் இருக்கலாம். இப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னா இப்ப நீங்க இப்ப கோர்ஸ் முடிஞ்சுன்னு சொல்லி இதோடய ஸ்டாப் பண்ணாம எழுதி பாக்குறது,